நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடும் எங்களோடு பேசும், அடியாளை மறைத்துக்கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்தாடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 73வது அதிகாரம் 1வது வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நாளிலே நம் தேவன் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவர் என்ற தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஆண்டவர் நல்லவர், அதனால நம்ம அவரை கட்டாயம் துதிக்கணும். ஏன் நல்லவர் தெரியுமா? அவர் கிருபை என்றென்றும் 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 நம்ம மேலே, நம்ம குடும்பத்தின் மேலே இருக்குது. நம்ம தேசத்தின் மேலே, ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலே அவருடைய கிருபை இருக்குது. அவருடைய பிள்ளைகள் யாவர் மேலேயும் அவருடைய கிருபை இருக்குது. அதனால தான் அவர் நல்லவர். அப்போ ஆண்டவர் மார்க் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு மனுஷகுமாரனா 33 வருஷம் அந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்போ பிதாவுடைய ஒரே பேரான குமாரனாய் வாழ்ந்தார். அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரியாய் வாழ்ந்தார். அப்போ ஆண்டவரை தேடி ஒருவன் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ நல்லவன் என்று என்னை சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொன்னார். அப்போ இயேசு நல்லவர் இல்லையா? அவர் நல்லவர் தான். ஆனால் இப்போ உங்களுக்காக எனக்காகவும் முன்மாதிரியாக ஒரு மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார். நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த மனிதன் நல்ல போதகரே அப்படின்னு கூப்பிடும்போதே கூப்பிட்டனால சொல்கிறாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லவங்களை நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாவற்றுக்கும் மேலாய் நம் தேவாதி தேவன் ஒருவரே நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட நல்லவர். ஏன் அவர் நல்லவர்னா, முதல்ல சொன்ன கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. அவர் நன்மையே நமக்கு செய்கிற தேவன். ஒரு நாள் அவர் நமக்கு தீமை செய்யவே மாட்டார் ஆண்டவர். அதே நேரம் தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறவர். நல்ல பூரண சர்க்குணர். அவருக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் யாருக்குள்ளேயுமே இருந்தது கிடையாது. அதில் அவர் பூரணராக இருக்கிறார். அதனால தான் அவர் நல்லவர். நாம் பாவிகளாக இருக்கையிலே நமக்காக அவர் மரித்தார். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அவனுக்காக யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை எனக்காக நிறைய செஞ்சுருக்காங்க, நான் உயிரை கொடுக்க ரெடின்னு நண்பர்கள் வருவாங்க. ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில், துன்மார்க்கராக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது முழு மனுக்குலத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் மரித்தார். அவருடைய அன்பை அப்படியாய நமக்காக ஊற்றி கொடுத்தார். ஆதலால் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த நல்லவராகிய தேவனை நம்ம துதிக்கணும். அப்போ இந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். யாரெல்லாம் சுத்த இருதயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவன் நல்லவர். அப்போ சுத்த இருதயத்தோடு நீங்களும் நானும் இருப்போம்னு சொன்னால், நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவோ தீமையான காரியங்கள் வந்தாலும், சத்ருவால், மனுஷர்களால், அல்லாவிட்டால் நம்மளே பாவம் செய்து எத்தனையோ காரியங்களில் வந்திருந்தாலும், நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாய் சுத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அவர் தீமையை கூட நன்மையாய்த்தான் முடிய பண்ணுவாரே ஒழிய ஒரு நாள் நம்ம அவர் கைவிடுவதை நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ அந்த பக்தன் சொல்கிறாரு, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். சுத்த இருதயம்னு சொல்லிட்டு
அவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், அந்த சங்கீதக்காரன், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அவர் சொல்கிறாரு, அதாவது நான் துன்மார்க்கரை பார்க்கும்போது, அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு பொறாமை வந்துச்சு. என்ன பொறாமை? அவங்க கடைசி வரைக்கும், வாழ்நாளின் கடைசி வரைக்கும் நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே என்று சொல்லி அவங்க மேலே நான் பொறாமை கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம கூட பார்த்திங்கன்னா மற்றவங்கள பார்ப்போம், இவங்கெல்லாம் என்ன கடவுளை தேடவா செய்கிறாங்க, எவ்வளோ துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அவங்களுக்கு ஐஸ்வர்யத்துக்கு குறைவு இல்லை, அவங்க குடும்பத்தில் எந்த குறைவும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ துன்மார்க்கரை பார்த்து அப்படி நினச்சி நீ சொன்னினாலே அது நம்ம துன்மார்க்கர் மேல் கொள்ளுகிற பொறாமை என்று சொல்லுகிறார். பொறாமை என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மற்றவங்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்து, நானும் கடவுளைத்தான் தேடுறேன், அவங்களும் கடவுளை தான் தேடுறாங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் வந்தோம், ஆனால் இன்றைக்கி அவங்க மட்டும் இவ்வளோ நல்லா இருக்காங்க, என்னைய கடவுள் இப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னாலே அந்த யாரை சொல்லுகிறோமோ அவங்க மேலே நமக்கு பொறாமை இருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ நம்ம மற்றவங்களோடு நம்மை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை நினைத்து நாம் நொந்து கொள்வோம் என்றால், மற்றவர்களுக்குள்ள காரியத்தை பார்த்து நம்ம அதுக்காக ஏங்குவோம் என்றால், நம்ம நம்மளை நாமளே வருத்தப்படுத்திக் கொள்வோம் என்றால், நம்முடைய இருதயம் சுத்த இருதயம் அல்ல, அவர்களை பார்த்து நாம் பொறாமை கொண்ட ஒரு இருதயமாக இருக்கிறது என்று பக்தன் சொல்லுகிறார். அப்போ துன்மார்க்கர் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அதே பக்தன் சொல்கிறார் கடைசியில் 28ஆம் வசனத்தில், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். முதலாவது அந்த சங்கீதக்காரன் பொறாமை கொண்டது உண்மைதான். ஆனால் அடுத்து அவர் நன்றாய் ஆண்டுடைய சமூகத்தை உட்கார்ந்து யோசித்து துன்மார்க்கரின் முடிவை பார்க்கும்போது அவங்க முடிவு பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் அவரை தேடுகிற பிள்ளைகள், அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள், அவருக்கு முன்பாக போய் தங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி பரிசுத்தத்தோடு தங்களை காத்து கொள்ளுகிற பிள்ளைகள் வாழ்க்கையோ கடைசியில் நித்திய மகிமையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏசப்பா அதுக்காகத்தானே தீயோராய் இருந்த நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். இன்னைக்கும் நல்லோருக்கும் தீயோருக்கும் மழை பெய்ய பண்ணுகிறார். நாம் தீயோராய் இருந்த நமக்காக அவர் ஜீவனையே பரிசுத்த ரத்தத்தையே கொடுத்தார். எதுக்காக? நம்ம அந்த உலகத்தில் பாடுகளின் துன்பங்களை அனுபவித்து விட்டாலும் முடிவிலே, அவர் 24ஆம் வசனம் பாருங்க, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். அப்போ யாரெல்லாம் மற்றவங்கள பார்க்காம, மற்றவங்களோடு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடாம, அல்லாட்டா பாவிகள்லாம் இப்படி செழிப்பாக இருக்காங்க, நாங்கள் தானே இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு பொறாமைக்கு இடம் கொடுத்து பேசாமல், அவங்க அதை நினச்சி புலம்பாமல், கர்த்தர் எனக்கு இருக்கிறாருன்னு சொல்லி அவரை அண்டி கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை முடிவிலே மகிமையில் பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் தேவனோடு கூட ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவங்களோடு கூட கர்த்தர் இந்த உலகத்தில் கூட இருந்தே அவருடைய ஆலோசனையின்படியே நடத்துவாராம். அவர் ஆலோசனையின்படி நடத்தும் போது நமக்கு என்ன குறைவு இருக்கும்? ஒரு குறைவு இருக்காது. நம்ம வீட்டுக்குள்ளே சில குறைவுகள் இருந்தாலும் கூட அந்த குறைவையும் அவர் நமக்கு நிறைவாக்குவார். அப்போ இதைத்தான் அவர் சொல்லுகிறார், சுத்த இருதயம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம இப்படிலாம் நம்ம வீட்டுக்குள்ளே நினைக்கிறோமா? யோசித்து பாருங்கள். உங்கள் மனதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் மற்றவங்கள பார்த்து ஏங்குறீங்களா? அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே அப்படின்னா நம்ம பொறாமையுள்ள இருதயத்தோடு இருக்கோம்னு அர்த்தம். துன்மார்க்கரை பார்த்து நம்ம எரிச்சல் அடைகிறோம், கோபப்படுறோம், அவெல்லாம் இப்படி இருக்கானே இவனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா? இவங்களுக்கெல்லாம் இப்படி தண்டனை வரணும் அப்படின்னு நினைக்கிறோமா? அப்போ நம்ம அவங்க மேலே பொறாமைப்படுறோம் என்ற அர்த்தம். ஒருவேளை ஆண்டவர் மேலே கூட சிலருக்கு கோபம் வந்துடும். அவங்களுக்கெல்லாம் இப்படி வச்சுருக்கீங்களா ஆண்டவரை, எனக்கு என்ன கொடுத்தீங்க? அப்போ அவங்களோடு நம்ம பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயம் சுத்த இருதயம் அல்ல. யார் இதையெல்லாம் நோக்கி பார்க்காம தங்களுக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கையில் திருப்தியோடு எல்லா தேவைகளுக்காகவும் கர்த்தரை மாத்திர சார்ந்து எல்லா ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி, என்ன நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரையே நோக்கி பார்த்து அவரையே அண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை நம்ம அண்டிக் கொள்ளுவோம்.
இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கவே வேண்டாம். இப்போ சகோதரர்களுக்குள்ளே ஒரு தாய் வயிற்றில் நம்ம பிறந்தவங்களா இருக்கலாம், ஒரு சகோதரன் உயர்த்தப்பட்டிருப்பான், ஒரு சகோதரனுடைய நிலைமை அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் நமக்கும் ஆண்டவர் ஒரு குறையும் வைக்கவில்லையே. ஆனால் அவங்கள பார்த்து நம்ம அங்கலாய்க்கக்கூடாது, அவங்கள பார்த்து நம்ம கோபம் கொள்ளக்கூடாது, எரிச்சல் கொள்ளக்கூடாது, அவர்களை பார்த்து நாம் புலம்பி தவிக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்களோடு தேவன் கூட இருந்து ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் நம்ம தேவனையே எல்லா சூழலும் சார்ந்து நிற்போம் என்றால் நமக்கென்று ஒரு மேன்மை ஆண்டவர் வச்சிருப்பார், உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு விசேஷித்த விதமாக இருக்கும். அதில் தேவன் மகிமைப்படுவார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சுத்தம்? மற்றவங்க ஆசீர்வாதத்தை பார்த்து அதாவது துன்மார்க்கருடைய நிலைமையை பார்த்து கூட நீ பராமப்படாத, பொல்லாதவர்களை குறித்து கூட நீ எரிச்சல் அடையாத அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அவரை அண்டிக்கொள், அப்பொழுது அவருடைய ஆலோசனைபடியே நம்மை நடத்துவார். அவர் நம்மை முடிவிலே பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கருடைய இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? முடிவில் துன்மார்க்கர்னா யாரு? கர்த்தர் இல்லாத, அவங்க கூட கர்த்தரே இருக்க மாட்டார், அவங்களுக்கு கடவுளை குறித்த பயமே இருக்காது. ஆனால் இஷ்டம் போல் அந்த உலகத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் முடிவோ பயங்கரமானது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த பயங்கரமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகாமல் தேவன் நம்ம வாழ்க்கையில் நல்லவராக இருக்கணும்னு சொன்னான். நல்லவராகவே நம்ம கூட கர்த்தர் இருந்து நமக்கு நன்மைகளை செய்து நம்மை அவர் நடத்தி முடிவில் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நம்மளை கொண்டு போகணும்னா நம்ம இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அடுத்த ஆண்டு யாருக்கு நல்லவராக இருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கணும். எதுக்காக? நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கிடையாது. அதாவது எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு உடை வேணும், எனக்கு வியாதி வரக்கூடாது, எனக்கு துன்பம் வரக்கூடாது, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நம்ம அவரை தேடுறவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் என் கூட இருக்கணும், அவருடைய பிரசனை எனக்கு வேணும், நான் அவரை அதிகமாக அறிந்து கொள்ளணும், என் வாழ்க்கையில் அவர் சித்தத்தை செய்யணும், என் வாழ்க்கையில் என்னை ரட்சித்த நோக்கம், என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், அவருடைய ராஜ்யத்துக்கு நான் தகுதியாகணும், அவருடைய நாம என் வாழ்க்கையில் மகிமைப்படணும், அவரோடு எனக்கு இன்னும் நெருங்கிய ஐக்கியம் வேணும், இயேசுவை நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும், இயேசுப்பா என் கூட பேசணும் என்று சொல்லி இப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக, அவரோடு உள்ள ஐக்கியத்துக்காக, அவரை அறிந்து கொள்வதற்காக, அந்த ஆவிக்குரிய மேன்மைகளுக்காக, ஆண்டவரோடு கூட வாழ்ந்து அந்த நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட உன்னதமான நோக்கங்களோடு யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நன்மையை தவிர வேறு எதையும் அவர் செய்ய மாட்டார். தீமை வரும், நமக்கு பிரச்சனைகள் போராட்டம் எல்லாமே தீமை தான். ஆனால் அது முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. அது நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும், நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம், நம்ம இயேசுவை போல் அது மாற்றி கொண்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது நீங்களே சந்தோஷப்படுவீங்க. என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிச்சது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ ஆண்டவர் அவரை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். அடுத்து அவருக்கு காத்திருக்கிறவங்கன்னா எதுக்காக? அவருடைய வார்த்தைக்காக. பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்குத்தத்தை எத்தனையோ நமக்கு கொடுக்குறாரு. ஆண்டவர் எனக்கு இதை நிறைவேற்றி தருவாருன்னு சொல்லி யாரெல்லாம் பொறுமையோடு அவருக்கு காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ரட்சிப்பு இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், முழு குடும்பமும் என்னை ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் பெற்றோர் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை. இப்படி கேட்குறவங்க நிறைய உங்கள் மனசில் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு நீ காத்திருப்பாய் என்றால் அது கட்டாயம் நல்லது, அது நன்மையாகத்தான் முடியும். கர்த்தர் உன் வாழ்க்கையில் நல்லவராய் வெளிப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்புக்காக இயேசுதான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர்தான் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் மாற்ற முடியும்.
நம்ம சொல்லி யாரையுமே மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ரட்சிப்பை ஆண்டவர் எனக்கு தரணும், என் வீட்டுக்கு தரணும், என் பிள்ளைகளுக்கு தரணும், என் குடும்பத்துக்கு தரணும்னு யாரெல்லாம் ஜெபத்திலே காத்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவர், நீங்கள் சொல்லும்படியான காரியங்களை அவர் செய்வார். ஆமென். அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா, ரட்சிப்புன்னு சொல்லும் போது ஒரு விடுதலை. உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை வேணும், பிரச்சனையில் விடுதலை வேணும், கண்ணீரில் விடுதலை வேணும், கடனில் விடுதலை வேணும், வியாதியில் எனக்கு விடுதலை வேணும். ரட்சிப்பு என்றால் மீட்பு, ஒரு விடுதலை. ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும்னு நீங்கள் தவிக்கிறீங்களா? அதுக்காக ஆண்டவர்கிட்ட பொறுமையோடு நீங்கள் ஜெபித்து காத்திருக்கிறீங்களா? கட்டாயம் உங்கள் முடிவு நல்லதாகத்தான் இருக்கும். உங்களுக்கு கர்த்தர் இந்த விடுதலையை தருவார். நீங்கள் நல்லவர் என்று ஆண்டரை நீங்கள் சொல்லி துதிக்கும்படியாய் தேவன் கிரியை செய்வார். அப்போ எந்த விதமான ஆத்தும ரட்சிப்புக்கும், எந்த விதமான விடுதலைக்கும், மீட்புக்கும், என்ன பிரச்சனையிலேருந்து நமக்கு விடுதலை வேணும்னாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து காத்திருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவர் நல்லவராய் வெளிப்படுறத பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அடுத்து இன்னும் யாருக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார் வாசிப்போம். பாருங்க, நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அடுத்து கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. இக்கட்டு நாள் என்றால் தீங்கு நாள். தீங்கு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். யாருக்கு அவர் நல்லவர்? அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வேற எதையுமே நம்பாமல் மனுஷனை ஆண்டவர் சொல்ற, நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. என்ன இக்கட்டு? அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நினிவே ஜனங்களுக்காக வசனம் எழுதப்பட்டிருக்கு. நினிவே மக்கள் மனம் திரும்பணும்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கப்பட்டு தேவன் வர இருந்த ஒரு பெரிய அழிவிலிருந்து அந்த மக்களை மனம் திரும்பினதுனாலே காப்பாற்றினார். நினிவே மக்கள் மனம் திரும்பினாங்க, கர்த்தர் அவங்கள அழிவிலிருந்து காப்பாற்றினார். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதே மக்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளும் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாக, துன்பப்படுத்துகிறவர்களாக, கொடுமைப்படுத்துகிறவர்களாக, யூத ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுறவர்களாக, அவருடைய ஜனங்களுக்கு செயல்படுறவங்களாக மறுபடியும் பயங்கரமான பாவங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நீதி சரி கட்டுகிறவர், அவர் நீதி உள்ளவர், அவர் உக்கிர கோபம் உள்ளவர், தம்முடைய பகைஞருக்காக அவர் கோபத்தை வைத்து வைக்கிறவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அப்படின்னா என்ன? உடனே அவர் யாரையுமே அழிச்சிடுறது கிடையாது. அவங்களுக்கு நிறைய தருணங்களை கர்த்தர் கொடுக்கிறார், நிறைய வாய்ப்புகளை மனம் திரும்ப தேவன் கொடுக்கிறார், அவங்களோட பேசுகிறார், பல வழிகளில் இடைபடுகிறார். அதுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் போகும்போது அவருக்கு எதிராக நிற்கிறவர்களை தேவன் தண்டிக்கிறார். அப்படி இன்னைக்கு இந்த உலகத்திலேயே நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இனிமேலும் அப்படி நிறைய நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே வருகிற தண்டனையாகிய இக்கட்டுகள், தீங்குகள், தேவன் கையில் யாரும் விழுந்தாலும் அவ்வளோதான். அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா? ஐயா, அவருடைய தண்டனைன்னு சொல்லி வந்தால் அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், யாருக்கு அவர் நல்லவர் என்றால் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு. அப்போ நீங்களும் நானும் இந்த பொல்லாத உலகத்தில் கர்த்தரை நம்ப வேண்டியது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நீங்கள் கர்த்தரை நம்பி இருந்தீர்கள் என்றால், நாம் கர்த்தரை நம்பி இருப்போம் என்றால் நமக்கு அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக எந்த மந்திரமும் பலிக்காது, நமக்கு விரோதமாக எந்த சூனியங்களும் வாய்க்காது, நமக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் எவ்வளோ பேர், அதான் சொல்ல, உன் பக்கத்து 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தால் அது உன்னை அணுகாது. ஏன்? அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். ஒரு கோட்டை, அதுவும் அரணான கோட்டை, நம்மளை மூடி மறைத்து கொள்ளுகிற ஒரு கோட்டை. எந்த வழியில் சத்துருடைய அம்புகள் வந்தாலும், அல்லாவிட்டால் தீமைகள் வந்தாலும், அழிவுகள் வந்தாலும் எதுவுமே நம்மை தொட முடியாதபடி அவர் கோட்டையாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் சூழ்ந்து நிற்பாராம். யாரை? தம்மை நம்புகிறவர்களை. அப்போ நீங்கள் கர்த்தரை முழுமையாக நம்பி இருக்கீங்களான்னு யோசித்து பாருங்கள். நம்ம நம்பிக்கை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மேலே இருக்குதா? ஆண்டுகிட்ட சொல்லணும், ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை எனக்கு தாரும், உண்மையே நான் நம்பிக்கையாக இருக்கணும். எந்த சூழ்நிலையில் நான் மனுஷரை நம்பிடக்கூடாது, எந்த சூழ்நிலையில் இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் நான் நம்பிடக்கூடாதப்பா. நம்ம பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை கூட நம்ம நம்பி வாழ்ந்துடக்கூடாது.
ஆண்டவர் மேலே தான் எல்லா நம்பிக்கையும் நமக்கு ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். அப்போ குடும்பத்தினுடைய ஒத்தாசை, தயவு எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அப்போ தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் யார் அவரை நம்பி இருக்காங்க, யார் அவர் மேலே ஜெபம் பண்ணாலும், பைபிள் வாசித்தாலும், போய் ஆலயத்துக்கு போனாலும் அவர் மேலே யாரெல்லாம் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறாங்க, யார் யார் எதை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். நம்மை அவர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிற பிள்ளைகளை அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால அவங்க மேல ஒரு விசேஷித்த பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நல்லவர் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா? பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்துல, நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாசம் இருந்து அவரை நாம் அறிந்திருப்போம் என்றால் நம்ம நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கொண்டே போகும். நம்மை தேவன் அறிந்திருப்பது போல நாம் அவரை அறிந்திருக்கணும். ஆண்டவரை உண்மை அதிகமாய் அறிந்து கொள்ள, அவருடைய வல்லமை நம்ம அறிந்து கொள்ளணும், அவருடைய கிருபையை நம்ம அறிந்து கொள்ளணும், அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ளணும், அவருடைய கிரியைகளை, அவருடைய வல்லமையான கிரியைகளை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே உங்களை நான் அறிந்து கொள்ளணும்ப்பான்னு கேளுங்க. அப்போ பாருங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர், நீங்கள் அவரை அறிய 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 ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகமாக வரும். எந்த சூழ்நிலை மாறினாலும் நம்பிக்கை நம்மளை விட்டு போகவே செய்யாது. ஆனால் அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களை சுற்றிலும் தேவன் விசேஷ பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தர் நல்லவர். நாளை ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாருக்கெல்லாம் நல்லவராய் இருக்கிறார்? அவரை சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறவங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார். அடுத்த ஆண்டு என்ன சொன்னாரு? அவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை இக்கட்டு நாள் அரணான கோட்டையாய் இருக்கிற நல்லவராய் இருக்கிறார். அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். என் கர்த்தர் நீ நல்லவர் அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ சொன்ன வார்த்தையின்படியாகவே ஒரு நாளும் துன்மார்க்கர் மேலேயோ அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதங்கள் மேலேயோ நாங்கள் பொறாமை கொண்டு எங்களை ஒப்பிட்டு பார்த்து எங்களை நாங்களே ஆண்டவரே காயப்படுத்தி கொள்ளாதபடிக்கு அப்பா சுத்த இருதயத்தோடு உண்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எஸ்ஸப்பா, உண்மை உண்மையாய் தேடி உம்முடைய மேலே நம்பிக்கையோடு உம்மிடத்துல காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீ அரணான கோட்டையாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உண்மை நாங்கள் அதிகமாய் அறிந்து 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 உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில பெருக எங்களுக்கு கிருபை தார். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.